பழமையாயிருந்த பரிசு மரத்தின் கீழ் ஒரு சிறிய எலி உயிர் தப்பிக்க சிங்கத்திடம் கேட்டது. சிங்கம் சிரித்தது. ஆனால் பிறகு சிங்கம் வேட்டையாளர்களால் சிக்கிக் கொள்ளப்பட்டால் எலி எப்படி தனது வாக்கை நிறைவேற்றுகிறது? சிங்கம் தனது முழங்களை இழந்த நாள் ஒரு நாள் சிங்கம் முழங்க முடியாமல் போய்விடுகிறது. யாரும் உதவ விரும்பவில்லை. ஆனால் ஒரு சிறிய எலி மட்டும்தான் அவரை பின்தொடர்கிறது. எலி சிங்கத்தை எப்படி மீட்டெடுக்கும்? யாரும் எதிர்பாராத நட்பு காட்டு விலங்குகள் சிங்கம் ஒரு எலியை நண்பராக கொண்டதை பார்த்து கலாய்க்கின்றனர். ஆனால் ஆபத்து நேர்ந்தால் இந்த எதிர்பாராத நட்பு எப்படி துணிவை காட்டுகிறது? காடு மௌனமாகிவிட்ட நாள் வேட்டையாளர்கள் முழு காடிலும் வலை வைத்து விடுகிறார்கள். எலி அதை முதலில் கண்டுபிடிக்கிறது. ஆனால் யாரும் கவனிக்கவில்லை. சிங்கம் மட்டுமே. அவர்கள் எல்லோருக்கும் எச்சரிக்கை வைப்பது எப்படி? எலியின் துணிச்சலான திட்டம். ஒரு சிங்கம் வலையில் சிக்கிக் கொண்டான். எலிக்கு ஒரே ஒரு இரவுதான் அதை மீட்டெடுக்கும் யோசனை உண்டாக்க. அடுத்து என்ன ஆகிறது? கேட்கத் தெரிந்த சிங்கம் எல்லோரையும் அச்சுறுத்தி வாழ்ந்த சிங்கம் யாரையும் கேட்க மாட்டான். ஒரு அறிவு மிகுந்த எலியை சந்தித்த பிறகு சிங்கம் தனது வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறார்? சிறிய பற்கள், பெரிய துணிவு. சிங்கம் காயமடைந்து உதவிக்கே ஆகாமல் இருக்கும்போது காடு முழுவதும் சிறிய உயிரினம்தான் பெரிய துணிவை காட்ட வேண்டும். எலி எப்படி அதை